ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மும்பைக்கும் பஞ்சாபுக்கும் இடையான கேமில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஹர்திக் பாண்டியா ஒரு ஃபெயிலியர் இன்னிங்ஸ் தான் ஆடிருக்காரு. அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் இந்த சீசனில் 2 முறை டக் அவுட் ஆயிருக்காரு. பெரிய டீம்களுக்கு எதிராக ஆடும்போது பார்த்தீங்கன்னா சொதப்பிடுறாரு. சின்ன சின்ன அணிகள் பஞ்சாப் மாதிரி அணியெல்லாம் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா பொழந்து கட்டிடுறாரு. 53 பந்தில் 78 அடிச்சிருப்பாரு. ரோஹித் சர்மா 25 பந்தில் 36 ரன்கள், திலக் வர்மா 34 ரன்னு, மற்ற பிளேயர்ஸ்லாம் முடிஞ்சதை அடிச்சிருப்பாங்க. இந்த கேமில் பாண்டியா பார்த்தீங்கன்னா 6 பால் பிடிச்சி 10 ரன் மட்டும் தான் அடிச்சிருப்பாரு. ஒரே ஒரு 6 அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி திரும்ப பார்த்தீங்கன்னா 6 அடிக்க முயற்சி பண்ணியிருப்பாரு. பட் அது பவுண்டரி லைன் பக்கத்தில் நின்று கேட்ச் வாய்ப்பாக மாறி இருக்கும். பட் இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியா ரொம்ப உற்சாகத்தோடு இருந்திருப்பாரு. சூரியகுமார் யாதவ் 50 போட்டப்ப என்ஜாய் பண்ணியிருப்பாரு, சப்போர்ட் பண்ணியிருப்பாரு, மோட்டிவேட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ரோஹித் சர்மா சிக்ஸர்கள் அடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு கேப்டன் அப்படிங்கிற முறையில் கைத்தட்டி உற்சாகமாயிருப்பாரு. பட் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே இன்னொரு புறம் அவுட் ஆகிட்டு பாண்டியா வேக வேகமாக ஓடி இருப்பார். ஏன் ஓடினார்னு தெரியலன்னு ஒரு 2 ஓவர் பேலன்ஸ் இருந்துச்சு. பொறுமையாகவே நடந்து போயிட்டு கிளம்பி வந்திருக்கலாம். பட் வேக வேகமாக ஓடி இருப்பார். அந்த மாதிரி ஓடும்போது ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப ரசிகர்கள் பதவி விலகு அப்படிங்கிற மாதிரி கத்திருப்பாங்க. ஸோ அந்த ரோஹித் புராணம் அப்படிங்கிறது இன்னும் ஓய்ந்த பாடு இல்லை. இன்னமும் ஒரு பாதி சீசன் கிட்ட முடிஞ்சிருச்சு. இன்னமும் பாண்டியாவை கேப்டனாக ஏற்றுக்க ரசிகர்களுக்கு மனசு வரல போல. பதவி விலகு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்திருப்பாங்க. நன்றி.